நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் 4வது படத்தோட அஃபிஷியல் டைட்டில் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்கோட வெளியிட்டிருக்காங்க. மைத்ரி மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 2வது தமிழ் படம் இது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கில் டைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் டியூட். படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹீரோவாக நடித்து மமிதா பைஜு அவர்கள் ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க. படத்தோட போஸ்டரில் படம் அஃபிஷியலாக 2025 தீபாவளி முன்னிட்டு படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க படம் நடிகர் துரு விக்ரமோட பைசன் மற்றும் டூட். இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தீபாவளி முன்னிட்டு சூர்யாவோட 45வது மூவியும் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் சேகர் கமலாவோட டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருக்க படம் குபேரா. குபேரா படத்தில் ரஷ்மிகா மந்தானா, நாகா அர்ஜுனாலாம் நடிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக ஜூன் 20ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் தனுஷ் கதாபாத்திரத்தோட போஸ்டர் வெளியிட்டு தனுஷ் அவர்கள் தேவான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதா புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. சீமான் நடிக்கும் அடுத்த புதிய படத்தில் ஒன்று தர்மயுத்தம். தர்மயுத்தம் படத்தோட அஃபிஷியல் 2 புதிய போஸ்டர் இன்னைக்கு வெளியாகிருக்கு. ஆர்.கே. சுரேஷ் அவர்களும் இந்த படத்தில் சீமான் கூட இணைஞ்சு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நடிகர் விமல் மற்றும் புகழ் நடிப்பில் அடுத்த புதிய படம் தேசிங் ராஜா 2. தேசிங் ராஜா 2 படத்தோட அஃபிஷியல் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடக்குது. இப்போ இந்த படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் ஜூலை 11ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. 11 படத்தோட புதிய போஸ்டர் வெளியிட்டு படம் மே 16ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு தெரிவிச்சிருக்காங்க. படம் பக்காவான சைக்கோ த்ரில்லர் படம். 11 படம் மே 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க.